ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பங்குச்சந்தை நிலவரத்தை பத்தி ஒரு விரிவாக பார்வை பார்ப்போம். பங்குச்சந்தையில இந்த வரைபடமான கேண்டில் சிக்ஸ் ஆனது பங்குச்சந்தையில பையரும் செல்லரும் வர்த்தகம் செஞ்சு இதுல பையர் வின் பண்ணியிருக்காங்களா இல்ல செல்லர் அக்கரசமா ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் இந்த கேண்டில் சிக்ஸ்ல ஓப்பனு கை லோ க்ளோஸ் அப்படின்னு இருக்கும். அதே நேரத்துல லைன் சார்ட்ல ஒவ்வொரு நாளும் நாளும் நம்ம எந்த டைம் பிரேம்ல பாக்குறோமோ அந்த டைம் பிரேமுக்கு ஏற்றாப்புல க்ளோசிங் இதா வச்சு க்ளோசிங் பாயிண்ட மட்டும் இணைச்சு டிரா பண்ணி இருப்பாங்க. ஓகேங்களா? லைன் சார்ட் அப்படிங்கிறது. ஆனா கேண்டில் சிக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் கை லோ க்ளோஸா வச்சு ஒரு உருவம் வரும். அந்த உருவத்தை வச்சு அந்த உருவத்துக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. பச்சை கலர் அப்படின்னா பையர் வின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சிகப்பு கலர் அப்படின்னா செல்லர் அந்த இடத்துல வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது வியாபாரத்துல செல்லர் அன்னைக்கு ஓங்கி அவங்க கை ஓங்கி இருந்தது அப்படிங்கிறது அர்த்தம். பச்சை கலர் கேண்டில் அப்படின்னா பையர் அந்த நேரத்துல ஓங்கி இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். பச்சை கலர் கேண்டில் அப்படின்னா கீழே இருந்து கீழே ஓப்பன் ஆகி மேல முடிய போய் க்ளோஸ் கொடுக்கும், இன்க்ரீஸ் ஆகும். சிவப்பு கலர் கேண்டில்னா மேல ஓப்பன் ஆகி கீழே கொடுக்கும், டிகிரீஸ் கொடுக்கும். அதே நேரத்துல இன்டர்செக்ஷன் கேண்டில் அப்படின்னா மேலேயோ கீழேயோ ஓப்பன் ஆகி ஒரு இடத்துல ஒரு பையரும் செல்லரும் ஒரே இடத்துல கூடியிருப்பாங்க. அப்ப அதை கணிக்க முடியாது. ஆனா இது வலுவான இடம். இந்த மாதிரி கேண்டில் தான் ஒரு வலுவான இது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் சிக்ஸ் உடைய இதை பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் சிக்ஸ் உடைய கலர் பார்க்கணும். இந்த வாரத்துக்கான கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர், ஒரு பாடியே இல்லை, உருவமே இல்லைன்னு உருவம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி பாடி இல்லை. இந்த கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிவப்பு கலர் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் சிக்ஸை பார்க்கும் போது கலரை பார்க்கணும், ரெண்டாவது பாடியை பார்க்கணும், மூணாவது மேலையும் கீழையும் விக்கு எவ்வளவு தொலைக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும், நாலாவது க்ளோசிங் பாயிண்ட பார்க்கணும். இதை தான் கேண்டில் சிக்ஸை பார்க்கக்கூடிய முறைகள், 4 முறைகள். அஞ்சாவது ப்ரீவியஸ் கேண்டில் உடைய கம்பைன் பண்ணி பார்க்கணும். அப்ப அப்படியே பார்க்கும் போது கலரு சிவப்பு கலர் கேண்டில், ஆனா விக்கு மேல அதிகமா இருக்கு. மேல அதிகமா இருக்கு அப்படின்னா செல்லருடைய டாமினேஷன் அதிகமா இருந்திருக்கு. கீழே விக்கு கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ரெண்டு பேரும் சமமா ஒரு டோஜி மாதிரி, இன்டர்செக்ஷன் மாதிரி. அதாவது இந்த கேண்டிலுடைய முடிவு என்ன அப்படின்னா இந்த இறக்கமானது முடிவும் பெறலாம், இல்ல இந்த இறக்கம் தொடரவும் செய்யலாம். ஆனா மேல போக இருக்கு வாய்ப்பு கம்மி. இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா சைடு வைஸ் போகும், இல்லைன்னா கீழே ரொம்ப கீழே போகும். ஏன்னா இது செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். அதே நேரத்துல அஞ்சாவது பாயிண்ட் என்னது, ப்ரீவியஸ் கேண்டில கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸுக்கு கீழவே இந்த வாரம் கேண்டிலும் க்ளோஸ் கொடுத்துருக்கு. அப்படிங்கும் போது இன்னமும் செல்லிங் ப்ரெஷர்ல தான் மார்க்கெட் ஆனது இருக்கு அப்படிங்கிறத இந்த டெக்னிக்கல் பார்வையை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்துல இந்த கேண்டில் ஆனது ஒரு ப்ரீவியஸ் உடைய இன்சைடுக்குள்ளேயே முடிஞ்சிருக்குங்க. ப்ரீவியஸ் ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இன்சைடு கேண்டிலுக்குள்ளேயே க்ளோஸ்ல முடிஞ்சிருக்கு. இந்த கட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த லோவான 22,700 முடிய வரலாம். 22,680 முடிய வர வாய்ப்பு. ரவுண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா 22,700 முடிய வரலாம். இதே நாளைக்கு மார்க்கெட் திங்கக்கிழமை 23,000க்கு கீழே க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டு நல்லா ஒரு ஃபால் வரும். 22,700 முடிய வந்துட்டு அதற்கப்புறமும் பார்ப்போம் மேல போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த நிலவரத்துல பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வாரம் முடிஞ்ச கேண்டில் ஆனது நமக்கு இன்னமும் செல்லிங்ல இருக்கு.
இனிமேல் கொஞ்சம் சைடு வைஸ்ல போகலாம், இல்ல செல்லிங்கானது அக்ரிசிவாகவும் நடக்கலாம் இந்த கேண்டில் படி, இந்த வார க்ளோஸ் கேண்டில் படி. ஓகே, டெக்னிக்கலா பார்த்துட்டோம். இப்ப வந்து இதுக்கான சப்போர்ட் அண்ட் லெவலை வச்சுக்கிட்டு பார்ப்போம். இன்றைய வக்கத்தில் இன்றைய டேல வந்து இந்திய பங்கு சந்தை வந்து ஒரு ரோல் கோஸ்டர் போல, ரோல் கோஸ்டர்னா இந்த சர்க்கஸ்ல பார்ப்போம் பைக் ரேஸ், அதான் மேலே கீழே இருந்து மேலே போகும், மேலே இருந்து கீழே போகும். அது மாதிரி ரோல் கோஸ்டர் பயணம் போன்ற ஏற்ற இறக்கத்தை கண்டது. காலையில சந்தை வந்து மிக சிறப்பாக உயர்வுடன் பாசிட்டிவாக தொடங்கியது. இதை பார்த்த உடனே பெரும்பாலான நான் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, காலையில சந்தையை பார்த்த உடனே அதான் மார்க்கெட்டு ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படின்னு நினைச்சிருப்போம், மேல போக போக நினைச்சிருப்போம். ஆனா 11:30க்கு மேல, மதியத்துக்கு மேல பெரிய உண்மை வெளியே வந்தது. இது வந்து ஒரு புல் ரேலி கிடையாது, இது வந்து ஒரு டிராப் நடந்திருக்கு அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, ரூபாய் வந்து 93 ரூபாய்க்கு மேல 93 50க்கு 70க்கு மேல ஆல் டைம் லோவை தொட்டு இருக்கு. ஆயில் பிரைஸ் ஆனது 110 ரூபாய் டாலர் வந்திருக்கு. வார் டென்ஷன், இந்த 3 விஷயங்கள் ஒன்று சேரும் போது என்ன நடக்கும்? ரூபாயுடைய வீழ்ச்சி இருக்கு, ஆயில் பிரைஸும் இங்கிலீஷ் ஆயிலுக்கு வார் டென்ஷன் இருக்கும் போது மார்க்கெட்டு சடனாக ஒரு டைரக்ஷன்ல போகும். அது செல்லிங் டைரக்ஷன்ல போயிடுச்சு. இப்ப பார்க்கும்போது இது கிராஸ் ஆரம்பமா இல்ல இன்னமும் ரேலி வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஆனா இந்த வீடியோவை பார்க்கும்போது இது ரேலி வருமா இல்ல டாப் ஆகுமா அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. நம்ம ஆல்ரெடி டெக்னிக்கலா பார்த்து சொல்லிட்டோம். சைடு வைஸ்ல போகலாம், அதாவது 23,360க்கு மேல க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே, அதாவது திங்கக்கிழமை கேண்டில் ஆனது, திங்கக்கிழமை க்ளோஸ் ஆனது 23,669க்கு மேல ஓ நல்ல க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் மூச்சு வாங்கி மேல போகும். இல்ல அப்படின்னா அதே நேரத்துல 23,000க்கு கீழே க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா 22,900 முடிய வரும். இந்த 900ஐயும் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா 22,600 இல்ல 700 என்ற இலக்கை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பாசிட்டிவாக தொடர்ந்துருச்சு. காலையில கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல 1% வரை உயர்ந்துச்சு, முதலீட்டாளருக்கு நம்பிக்கை அளித்தது. ஆனால் மதியம் 11:30 மணிக்கு மேல சந்தையின் போக்கானது தலைகீழாக மாறியது. காலையில் பார்த்த லாபங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல கரைய தொடங்கியன. இறுதியாக நிப்டியானது 0.49% உயர்வுடன் 23,114 என்ற புள்ளிகளுடன் நிலை பெற்று முடிந்தன இன்றைய வர்த்தகம். அதே நேரத்துல இந்த வார வர்த்தகம் பார்த்தீங்கன்னா முதல் 3 நாள் வந்து ஒரு ஷார்ட் கவரிங்னால போலிஸ் கொடுத்துச்சு. ஆனா அது நிலை பெறாம திரும்பவும் ஸ்ட்ராங்கான செல்லிங்ல வந்து இந்த வீக் க்ளோஸ் ஆனது போன வீக் க்ளோஸை விட கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கிறதுனால செல்லிங்ல இன்னமும் இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருச்சு. குறிப்பாக பேங்க் நிப்டியானது கொஞ்சம் அதிக விலை சந்திச்சு இருக்குங்க இந்த வாரத்துல மொத்தம். பேங்க் நிப்டி கிட்டத்தட்ட ஒரு 84,300 புள்ளிக்கு மேல சென்றுச்சு. ஆனா கடைசியில் நிலைச்சு நிக்க முடியல. இதுவும் எதிர்மறையான செய்தியை தான் கொடுத்து இருக்கு. ஆனா பேங்க் நிப்டிய பார்க்கும்போது வீக்கில் டைம் பிரேம்ல அதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேயோடைய கீழே தாங்க க்ளோஸ் கொடுத்து வந்தது. ஆயிரம் பாயிண்ட் 800 பாயிண்ட் கிட்ட ஏறிட்டு அதுக்கப்புறம் டவுனை கொடுத்துட்டாங்க பேங்க் நிப்டி. சந்தையில ஒட்டுமொத்தமான செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விதமான பதட்ட நிலவினாலும் ஐடி மற்றும் பாரம்பரிய பாவமா வந்து
சுமார் 2% வரை உயர்ந்து சந்தைக்கு ஓரளவுக்கு முட்டு கொடுத்து நின்றுச்சுங்க. பேங்க் நிப்டியுமே கீழே வர்றதுக்கு 2000 கிட்ட கீழே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மீடியா, ரியாலிட்டி, பினான்சியல் சர்வீஸ் துறைகளும் சரிவு சந்தித்தன. அதே நேரத்தில் உலகத்துறை மற்றும் பொதுத்துறை வங்கிகள் லாபத்துல காலையில இருந்தாலும் வர்த்தக முடிவில் அவற்றின் மதிப்பும் கணிசமாக குறைந்து முடிந்தன. பொருளாதார நெருக்கடிகள், ரூபாய் மதிப்பு மற்றும் கச்சா எண்ணெய் இந்திய பொருளாதாரத்திற்கு கவலை அளிக்கும் விஷயமாக இந்திய ரூபாய் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக 93 ரூபாய் 55 பைசாக ஆல் டைம் லோவில் மிகவும் வரலாற்றில் மிக குறைந்த நிலையை எட்டியிருக்குங்க. இது கடந்த ஒரு மாதத்துல மட்டும் நம்ம ரூபாயின் மதிப்பு 3.5% சரிந்திருக்குங்க. அதே நேரத்துல மறுபுறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு 108ல இருந்து 110 ரூபாய் வரை உயர்ந்து இருக்குங்க. இது இந்தியாவின் இறக்குமதி செலவை மேலும் அதிகரிக்குங்க, பணவீக்கத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் சந்தை கவலையில் உள்ளதுங்க. முதலீட்டாளர் கவலையில் இருக்காங்க. தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளும் கடந்த சில நாட்களாக கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றன. இதுவும் கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால மார்க்கெட்டும் சின்ன சின்ன மூமெண்ட்டை பார்த்து திரும்புதுன்னு நினைக்காதீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் வரும்போது நம்மளே சொல்லுவோம் எப்ப மார்க்கெட்டு கீழே வரும் அப்படிங்கிறத, திரும்பும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம வீடியோல சொல்லுவோம். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான மோதல் தற்போது மிகப்பெரிய உச்சகட்டத்தை எட்டியிருக்குங்க. ஈரான் நாடானது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை பாதிக்கும் நோக்கில் கத்தார் மற்றும் குவைத் நாடுகளில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிவாயு மீது நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் இஸ்ரேல் கடற்படை இஸ்ரேல் ராணுவமானது ஈரானினுடைய 16 வணிக கப்பல்களை அழித்திருக்குங்க. இந்த தாக்குதல் சர்வதேச கடல் வழி வர்த்தகத்தை பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். குறிப்பாக கரிமுஸ் நீர்சக்தி பகுதியில ஈரான் கன்னி வெடிகளை பதித்து வச்சிருக்காங்க. கடலுக்குள்ளேயே கன்னி வெடியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. வணிக கப்பல்களின் பாதுகாப்பானது கேள்விக்குறியாக உள்ளது. இதனால் இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த விவகாரத்தில் இந்தியா இதுவரை அமைதி காத்த வந்த நிலையில் தற்போது தனது கண்டனத்தை பதிவு செய்தது. சர்வதேச நீர்நிலைகளில் வணிக கப்பல்களை தாக்குவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் இந்த பிரச்சனையை தூதரக ரீதியாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக மட்டுமே தீர்க்க வேண்டும் என்று இந்தியாவானது இப்பொழுது வலியுறுத்தி கூறியுள்ளது. தற்போதைய சூழலில அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையிலிருந்து தொடர்ந்து பணத்தை வெளியே எடுத்து வருகின்றனர். உலகளாவிய போக்குவரத்துகள் குறையாத வரை சந்தையில் ஒரு நிலையான திருப்பத்தை வளர்ச்சியை எதிர்பார்ப்பது கடினம். எனவே வர்த்தகர்கள் உங்களுடைய சரியான அனலைஸ் பண்ணிட்டு செபி ஆலோசகர்களுடைய இதை கேட்டுக்கிட்டு நீங்க வர்த்தகம் பண்ணுங்க. இல்லைன்னா வர்த்தகம் பண்ணாம கையை கட்டி வேடிக்கை பாருங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருக்க பணத்தை எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் மாற்றி விடுங்க. இல்லை அப்படின்னா லிக்விடிட்டி ஃபண்டை வச்சுக்கோங்க. இந்த மார்க்கெட்ல கேஷ் இல்லை கோல்டுல வச்சுக்கிறது பார்த்துக்கோங்க. அதே போல நீண்ட கால முதலீட்டாளர்களும் சந்தையின் போக்கை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகிறார்கள். மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதே போல ஈரான் கத்தாரில் ராஸ் லாபான் எரிவாயு ஆலையை தாக்கியிருக்காங்க. இது உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தி நிலையம் ஒன்றாகும். இந்த தாக்குதல் கத்தாரின் உற்பத்தி திறன் 75% 80% குறைந்துள்ளது. இதனால கத்தாருக்கு மாதத்திற்கு $20 பில்லியன் இழப்பு ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதுங்க. இது உலகளாவிய எரிசக்தி விலைகளை உயர்த்தும் என்பதால் இந்திய பங்கு சந்தையிலும் இதன் தாக்கம் அதிகம் இருக்கும். அதே நேரத்தில் இந்தியா கத்தாரில இருந்து தான் அதிகமான இந்த கேஸை கொள்முதல் பண்றாங்க.
ஆனா இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீண்ட கால நோக்கில் நமக்கு பயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கத்தாருடைய கேஸ் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாதிப்பை சரி செஞ்சு சரியான லெவலுக்கு கொண்டு வருவதற்கு 3 முதல் 5 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. நீங்க பாட்டி குண்டை போட்டேன் ஈராக்கு பாருங்க. ஆனா அந்த நிறுவனத்தை சரிப்படுத்துறது 3ல இருந்து 5 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள் ஆகுது. எவ்வளவு பணம் செலவாகுது. இதனால நம்மளுடைய ஈரான்காரன் என்ன நஷ்டானா, நம்மளை தாக்கிட்டான். நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, உலகமே சம்பித்து கிடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே போல வீக்லி டைம் பிரேம்ல நிப்டியானது ஒரு டோஜி மெழுகுவர்த்தி உருவாக்கியிருக்கு. இது ஒரு சந்தையில டோஜி ஒரு குழப்பமான நிலையில இருப்பதை பையரும் செல்லரும் குழப்பமான நிலையில இருப்பதை காட்டுகிறது. நான் திங்கட்கிழமை காலையில 23,000க்கு கீழே ஒரு 50 நிமிஷோ இல்ல அரை மணி நேரம் கேண்டில் நிலை பெற்றுருச்சு அப்படின்னா 23,000க்கு 23,000 கூட வேணாம், 23,010க்கு கீழே ஒரு ½ கேண்டில் நிலை பெற்று க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா நிப்டி திங்கட்கிழமை 22,900 அல்லது 22,600 லெவல் முடிய கூட வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அதனால திங்கட்கிழமை ஃபர்ஸ்ட் ½ கேண்டிலுடைய க்ளோஸை பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல மேல 23,400க்கு மேல நிலை பெற்றால் மட்டுமே அதுல இருந்து ஒரு 50 பாயிண்டா கொஞ்சம் மேல் நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கு. 23,410க்கு மேல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் கொடுத்தாலும் 24,000 ஒரு 50 பாயிண்ட் 60, அதுக்கடுத்து 25,000, அதுக்கப்புறம் 23,550, 600 அப்படின்னு செல்லலாம். 50 பாயிண்டுகள் தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, செல்லலாம். ஆனா செல்லுமா என்பது திங்கட்கிழமை பார்ப்போம். சனி ஞாயிறுக்குள்ள. அதே நேரத்துல போர் பதட்டம் முடிஞ்சிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த இப்ப முஸ்லீம் பண்டிகைலாம் வர்றதுனால முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சூப்பரா மார்க்கெட் ஆனது நல்ல மேல போயிடும். பேங்க் நிப்டி 54,000 புள்ளிகளுக்கு மேல் சென்றால் மட்டுமே அதுல இருந்து ஒரு 100 பாயிண்ட் இல்ல 150 பாயிண்ட் மேல வரலாம். எப்ப 54,000 புள்ளிகளுக்கு மேல போகணும். 600 பாயிண்ட்டுக்கு மேல போனாதான், 54,000 புள்ளிகளுக்கு மேல போனாதான். இல்ல அப்படின்னா கீழே தான் வரும். 53,200க்கு கீழே ஒரு 1 ஹவர் இல்ல திங்கட்கிழமை கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 250 புள்ளிகள் கீழே வர வாய்ப்பு கிடைக்கும். சென்செக்ஸுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 74,250 புள்ளிகளுக்கு கீழே சென்றால் அதுவும் அங்கே இருந்து ஒரு 100, 150 புள்ளிகள் சரிவு வர வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல 75,130க்கு மேல சென்றுச்சு அப்படின்னா கொஞ்சம் மேல வர வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாமே கீழே தான் வருதுங்க. அதனால கீழேயே உங்களுடைய போக்க வச்சுக்கோங்க. நல்ல நல்ல பங்குகள் கேம்ஸ், சிடிஎஸ்எல் இந்த மாதிரி ஒரு எனி எவ்ரி டைம் புளுச்சிப் கம்பெனி நல்ல நல்ல விலையில இறங்கி இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நல்ல புளுச்சிப் கம்பெனிகளை நீங்க பார்த்து முதலீடு பண்ணுவது நல்லது. இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா உலகளாவிய போக்கு செய்திகளை கவனித்து முதலீடு பண்ணுங்க, ட்ரேடு பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாம எந்த வர்த்தகமும் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம நாடு கவர்மெண்ட் இன்ஃப்ரால இருந்து எல்லாத்துக்குமே டெவலப்மெண்ட் பண்ண பார்க்குது. இந்த உலகளாவிய பிரச்சனை, ரூபாயுடைய வீழ்ச்சி, டாலருடைய உயர்வு, எஃப்ஐ வித்துக்கிட்டே போறாங்க. இதனால நம்ம நாட்டுக்கு பாதிப்பு வரும், இன்ஃபிளேஷன் வரும். அது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருக்குங்க நம்ம நாடு. நம்ம கவர்மெண்ட் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பட்டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருது.
கத்தாரில் தாக்கி இருக்கிறது, எனர்ஜியை கத்தார் எனர்ஜி தாக்கி இருக்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்புங்க. ஏன்னா அங்கே இருந்துதான் 47% கத்தாரில் இருந்து நம்ம இறக்குமதி செய்வோம். இந்தியாவிற்கு வரும் பெரும் பகுதி 47%, கிட்டத்தட்ட 100ல் 47% பார்த்துக்கணும் வருவதா. ரொம்பவும் சிக்கலான சூழ்நிலையில இந்தியா கவர்மெண்ட் இருக்கு. வரலாறு ரூபாய் வீழ்ச்சி அதிகமாக இருக்கு. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துகிட்டே போகுது. அதனால இந்திய சந்தையில இனிமேலாதான் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா பார்த்துக்கிட்டு அடுத்த வாரம் வர்த்தகம் பண்ணுறவங்க மிகவும் கவனமாக பார்த்து பண்ணுங்க. நம்மளை கேட்டா கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 4 நாளைக்கு வீடியோவெல்லாம் பார்க்காம மார்க்கெட்டெல்லாம் பார்க்காம பேசாம இருந்துக்கிட்டு புதன்கிழமைக்கு மேல இல்ல வியாழக்கிழமைக்கு மேல நம்ம வந்து உலக செய்திகளை எப்படி நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை தொடர்ந்து ட்ரேடு பண்ணுறது நல்லது. நான் சொல்லிட்டே வந்தேன், மார்ச் 20ஆம் தேதிக்கு மேல 20ஆம் தேதி க்ளோசிங்கை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம்னு சொன்னேன். இன்னைக்கு 20ஆம் தேதி வந்துருச்சு. பெரிய நாமம் போடுற மாதிரி தான் இருக்கு. ஓகே, பேங்க் நிஃப்டியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48,000 வர மாதிரி இருக்கு. 48,000 கிட்டத்தட்ட ஒரு 5,000 பாயிண்ட் கீழே வருவது மாதிரி தெரிகின்றன. பேங்க் நிப்டி மந்தில ஒரு எம் பேட்டர்ன் போட்டுட்டு வரலாம். இந்த எம் பேட்டர்ன் போட்டுக்கிட்டு வராங்க. நடு மத்தியில வந்துருச்சு. 22,600 கீழெல்லாம் க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஆனது 21,500 18,000 முடிய கூட வருவதற்கு சாத்தியம் உள்ளன. இந்த எம் பேட்டர்னை பிரேக் பண்ணிருச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா. சப்போஸ் இந்த எம் பேட்டர்ன் ஆனது இந்த இடத்துக்கு கூட வரலாம், இந்த லெவல் முடிய கூட வரலாம். மார்க்கெட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஃபேக்கா பிரேக் கொடுத்து ரீட்டைலரை ஃபுல்லா குழப்பி விட்டு ஆகா எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கீழே போகும்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். இந்த இடத்துல வந்து அப்படியே மேல போயிடலாம். அப்படி மேல போச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோவை கட் பண்ணும் போது நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. எம் பேட்டர்ன் வந்து ஒரு 60% வந்து இன்வெல்ல ஆயிரும் பார்ப்போம். அதே நேரத்துல இந்த கேண்டில் இதுதான் ஒரு இன்சைடு கேண்டிலா எடுத்துக்கணும். இந்த கைக்கு மேல 25,250க்கு மேல போச்சுன்னா இந்த எம் பேட்டர்ன் வந்து இன்வெலிடா ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனா இன்னும் எம் பேட்டர்ன் வந்து உருவாகவில்லை. ஓகேங்களா, கன்ஃபார்ம் ஆகவில்லை. டபுள் டாப் ஆனது இன்னும் கன்ஃபார்ம் ஆகவில்லை. வெயிட் பண்ணுங்க. டபுள் டாப் அப்படிங்கிறது இப்படி டபுள் டாப் கைக்கு போது திரும்பி கீழே வரும், வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போகும். இது மேல போயிட்டு திரும்பவும் இப்படி கீழே வரும், வந்துட்டு இப்படி மேல போயிடுச்சுன்னா கவலை இல்லை. சப்போஸ் இப்படி வந்து இந்த இடத்த இந்த நெக்லைனை கட் பண்ணி சின்ன ஃபேக் கேண்டில் கொடுத்து திரும்பவும் மேல போகலாம். அதே நேரத்துல இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அடுத்து இங்க ரீடெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் கீழே வந்துடலாம். அப்பதான் இந்த நேரத்துல தான் இந்த கேண்டில் வருது. இந்த கேண்டிலுடைய லோவை கட் பண்ணும் போது மட்டுமே நம்ம எம் பேட்டர்ன் வந்து உருவாகுது, கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண முடியும். எப்பவுமே ஒரு பேட்டர்ன்ல வந்து ஃபுல் மூமெண்ட்டை பிடிக்க முடியாது. ஒரு 60% மூமெண்ட்டை தான் பிடிக்க முடியும் நம்மளால. ஓகே, இது அந்த மாதிரி இருக்கு.
பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு பண்ணிக்குவோம். பார்ப்போம் என்ன நடக்குதுக்கு. பார்ப்போம். பணத்தை கேஷா வச்சுக்கோங்க, லிக்விடா வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கோம். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோல உபயோகமான தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னா, இல்ல நம்ம பேசுறது போர் அடிக்குது அப்படின்னா, எதுவாயினும் அப்படியே அந்த மொபைல்ல பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. கம்ப்யூட்டர்ல பார்த்தாலும் டைப் பண்ணி மெசேஜை போடுங்க. இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக்கையும் அமுக்கி விட்டுட்டு போங்க. வாழ்க வளத்துடன்.